நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமு, அம்மா சொல்லுங்கம்மா. ஏன்பா காவியா கல்யாணத்தை பத்தி நீ என்ன யோசிச்சிருக்க? இப்ப எதுக்குமா கல்யாணம்? இப்பதானே படிப்பு முடிஞ்சு வந்திருக்கா, கொஞ்ச நாள் போட்டுமே. அவ ஸ்கூல் முடிஞ்சதை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். நீ தான் அவ காலேஜ் படிக்கட்டும், டிகிரி முடிக்கட்டும்னு ஏதேதோ சொல்லி அவளை சென்னைக்கு அனுப்புன. அப்ப என்ன சொன்ன? படிப்பை முடிச்சிட்டு வரட்டும் பண்ணிக்கலாமான்னு சொன்னேன். இப்ப என்னடான்னா கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ற. அது இல்லம்மா. இத பாரு ராமு, நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குமா. அப்ப நான் சொல்றத கேளு. உடனே ஜாதகம் பார்க்க ஆரம்பி. அவ்வளவுதானே, செஞ்சிடலாம். எனக்காக சொல்றியா? இல்லம்மா, உண்மைதான். சரிப்பா, போய் உன் வேலைய பாரு போ. என்ன திவ்யா, அக்கா வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் பாட்டியும் பேசினத ஒட்டு கேட்டாளோ? காவியா, எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும். சரின்னு சொன்னா அமைதியாயிருவாங்க, கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிடலாம். முடியாதுன்னு சொன்னா நைட்டு ஃபுல்லா தூங்க விட மாட்டாங்க. அதனாலதான் அப்பா அப்படி பேசுறேன். நீங்க வெறும் அப்பா இல்ல, அப்பப்பா போட்டனா கழுத. அக்கா, லைப்ரரி போலாமா? இரு வரேன். ஆன்ட்டி, ஆன்ட்டி. மீனாட்சி, வாசல்ல யாருன்னு பாரு. இதோ வரேம்மா. எப்ப ஊர்ல இருந்து வந்த? ஊருக்கா? ஹாய் கல்பனா, நானும் திவ்யாவும் காலையில உன் வீட்டுக்கு வந்திருந்தோம். உங்க அம்மா தான் சொன்னாங்க நீ ஊருக்கு போயிருக்கேன்னு. ஆமா ஆமா ஆமா, நான் ஊருக்கு தான் போயிருந்தேன். திருச்சியில இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ வந்துட்டு போனதான் அம்மா சொன்னாங்க, அதான் உடனே உன்னை பார்க்க வந்தேன். ஏமா, உன் ஃப்ரெண்ட் என்ன ஊருக்கு திரும்பி போயிடுவா போற, பொறுமையா வந்திருக்கலாம்ல. ஆன்ட்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா, என்ன அவகிட்ட சும்மா தொண்ணு நீ வா. உள்ள இருக்கேன் ஆன்ட்டி. கதவை சாத்து. அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சோம். காவியா, என்ன நடக்குதுங்க? அது ஒரு பெரிய கதைக்கா. அக்கா, நடந்தது நீயே சொல்லு. யாரடி அந்த பொறுக்கி ராஸ்கல்? எனக்கு அவன் பேரு கூட தெரியாதுடி. அக்கா, அவன் பேரு கூட ருக்குவோ ரகுவோ, அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டானே. இங்க பார், இன்னொரு தடவை அந்த ராஸ்கல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா நீ ஏன் கிட்ட சொல்லு. எங்க வீட்டு பக்கத்துல தான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? இப்பதானே வந்து அதுக்குள்ள போறேங்கிற? நீ ஊருக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சோன்னா அம்மா கிட்ட கூட சொல்லாம அப்படியே வந்துட்டேன்டி. கோச்சுக்காத, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, போய் நினைச்சுக்காத. வரேன் பாட்டி, வரேன். பாய் பாய். என்னம்மா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ அங்கிள், நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? சாரி அங்கிள், நான் பார்க்கல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், போயிட்டு வாமா. பாய் அங்கிள். காவியா, சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேட்னி ஷோ போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நீ வரதானே? அவ வரமாட்டா, அவளுக்கு வீட்ல வேலை இருக்கு. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். அப்பா, அப்ப நானு தலை போனா வால் பின்னாடி போய் தானே ஆகணும். தேங்க்யூ அங்கிள். காவியா, நாளைக்கு மேட்னி ஷோ மறந்துடாத, ஓகே? சரியா? பாய் பாட்டி. மீனாட்சி, அம்மாவுக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு. அம்மா வாமா சாப்பிடலாம். எனக்கு பசியெல்லாம் இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏமா ஏமா கோச்சுக்கிறீங்க?
உன் பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கற. அம்மா இப்போ உன் பையனுக்கு செல்லம் கொடுக்கறீல்ல, அது மாதிரி தான் இதுவும். டேய் ராமு, நீ எவ்வளவு வயசானாலும் ஏன் பையன்டா. சரிம்மா, நீ சொல்லு. நீ சின்ன வயசுல ம். நீ என்ன பண்ணுவ தெரியுமா? சொன்னதை கேட்காம அடம் பிடிப்ப. நான் கொஞ்சம் கோவப்பட்டேன்னா உடனே கேட்டுருவ. அப்படி ஒரு பயம். அக்கா, நம்ம அப்பா பாக்கியராஜை விட பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டர். சீனை எப்படி மாத்தி போட்டாரு பாத்தியா? அக்கா, எனக்கு ஒரு டவுட். என்னடி? அவனுங்களுக்கு முகம் தெரியாம இருக்க ஹெல்மெட்டை போட்டு மறைச்சிருக்க. ஒருவேளை அவங்க நம்ம வண்டியும் வண்டி நம்பரையும் வச்சு கண்டுபிடிச்சிட்டா? அவனுங்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கிற மாதிரிலாம் தோணல. அந்த பொண்ணு அவ தங்கச்சியும் ராமநாதபுரம் ரோட்ல 2 வீலர்ல போறாங்கடா. அண்ணே, ஆட்டத்துக்கு ஆட்ட நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்களே, தம்பியும் கொஞ்சம் ஜெயிக்க வைங்கண்ணே. யாரு? அண்ணா, ருக்கு பேசுகிறேன். என்ன விஷயம்? அந்த பொண்ணு ராமநாதபுரம் மெயின் ரோடில் போயிட்டுருக்காண்ணே. வரேன். சரிங்கண்ணே. டேய், நீங்கள் ஆடுங்க, இந்த வந்துடுறேன். குமார், தனுஷ் வந்துருவானா? தனுஷை பற்றி உனக்கு தெரியாது, சொன்னால் கரெக்டாக வந்துடுவார். அவ வந்துட போறாடா. இவ வந்துட்டா, அவன் என்ன காணுமே. வந்துட்டாரு. வணக்கண்ணே. வணக்கண்ணே. ரெட் கலர் ஸ்கூட்டியில் வராளே அந்த பொண்ணுண்ணே. சரி, நான் பார்த்துக்கிறேன். யாரும் இங்கே நிற்க வேணாம், நான் கூப்பிடும்போது வந்தால் போதும். அண்ணே, அது வந்து போன்னு சொல்கிறேன்ல. டேய் வாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நான் பார்த்துக்கிறேன். யாரும் இங்கே நிற்க வேணாம், நான் கூப்பிடும்போது வந்தால் போதும். அண்ணே, அது வந்து போன்னு சொல்கிறேன்ல. டேய் வாடா. என்னாச்சுக்கா? அச்சச்சோ. என்னடா செல்லம், ஏன் ரோட்டுக்கெல்லாம் வர? ஏதாவது வண்டி இடிச்சா என்ன ஆகும்? டேய், நீ குட்டி பாப்பால என் செல்லம், இங்கெல்லாம் வரக்கூடாது சரியா? இப்பட்டு குட்டி. அக்கா போலாம்க்கா. உன்னை இப்ப என்ன பண்றது? இனிமே ரோடு ஓரமா தான் இருக்கணும், புரியுதா? புஜ்ஜி குட்டி. இதுதான் கரெக்டான இடம். இங்க பத்திரமா இருக்கணும். ஜிஜு குட்டி. Bye.
அக்கா உன் அலம்பல் தாங்க முடியல. எதுக்கு இப்போ உனக்கு அன்னை தெரசா வேலையெல்லாம்? பாவுண்டி நாய்க்குட்டி. விட்டா வீடு கட்டி கொடுத்துட்டு வருவா போல இருக்கு. படம் போட்டுற போறாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அத உட்காரு. அண்ணா ஏதாவது செய்வன்னு பார்த்தா நீ என்னடானா? ஏய், நீ பொய் சொல்ற. மிருக ஜாதியை கூட மனிதநேயத்தோட மதிக்கிற பொண்ணு கண்டிப்பா எந்த ஆளுங்களை பத்தியும் தப்பா பேச மாட்டா. எனக்கு பொய் பேசவும் பிடிக்காது, பொய் பேசுறவங்களையும் பிடிக்காது. குமார, உனக்காக உன் ஃப்ரெண்ட் இந்த ஒரு வாட்டி மன்னிக்கிறேன். அதுவும் நம்ம ஆளுங்க பையங்கிறதுனால. டேய் வாடா வந்துரு. நல்ல வேலை நீ ஒரே ஆளுங்கன்னு போய் சொன்னது நல்லதா போச்சு. இல்லைனா அவ்வளவுதான். பெரிய இவனா தனுஷ்? சரி கத்தாதடா. கத்துவேன். அந்த தனுஷ் காதுல விழுந்தா என்ன சாவடிச்சிருவானா? மச்சி நமக்கு ஒன்றும் இல்லை, குமார் இந்த ஊரில் வாழணும்ல. டேய் குமார், உனக்கு நான் இருக்கிறேன்டா, உனக்கு ஒன்றும் ஆகாது மச்சான். குமார், நீ தானே சொன்ன அந்த தனுஷ் கோடியில் ஒருத்தன், அவன் சொன்ன வாக்கெல்லாம் மீற மாட்டான் அப்படி என்னென்னவோ பில்டப்லாம் பண்ணிய. அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணல? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. நாய்க்குட்டி தூக்குனா அவன் நல்லவளா? டேய் மச்சான், இது வரைக்கும் நான் யாரையும் நம்பி இருந்தது இல்ல. நமக்கு அதான் கரெக்டு. நானே பாத்துக்கிறேன். அந்த தனுஷ் கோடியை எதிர்த்தாலும் நான் அவளை விடவே மாட்டேன். அந்த தனுஷ் சொன்ன மாதிரி அவளை எல்லாரும் முன்னாடியும் காலில் விழ வைப்பேன். அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண தோணுதோ எல்லாம் பண்ணுவேன். சரி வாடா வீட்டுக்கு போலாம். நான் வரல, நீங்க கிளம்புங்க. போங்க எல்லாம் போங்க. விடவே மாட்டேன். நான் அவளை விடவே மாட்டேன். சொன்ன கேள்றா, வாடா வீட்டுக்கு போலாம். நான் விட மாட்டேன். வா மச்சி போலாம். வா வா. என்னாச்சோ மீன் கொத்திய போல நீ கொத்துற ஆள. அடி வெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா. நான் தலையாளு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். முகத்தை பார்த்த அந்த செகண்ட்ல தொண்டை எல்லாம் அடைச்சிக்கிச்சுடா. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது, மண்டைக்குள்ள வண்டு குடையுதுன்னு என்னென்னமோ ஆயிப்போச்சுடா. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து நான் இப்படி ஆனதில்லை. ஏன் அப்படி ஆச்சு? அதானே லவ். லவ் எல்லாம் இல்லடா. என்னண்ணே இப்படி ஆயிட்டீங்க? யாருன்னு அந்த பொண்ணு? தெரியலடா. தெரியாதா? தெரிஞ்சுக்குவோம். இந்த ஊர்ல நமக்கு தெரியாம யாராவது இருக்க முடியுமா? டேய், நம்ம அண்ணன் லவ் பண்ற பொண்ண கண்டிப்பா பார்க்கணும்டா. லவ் எல்லாம் இல்ல. ஆனா அந்த பொண்ணை உட்கார வச்சு நாள் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடா. அண்ணே, அது லவ் இல்ல, ஒத்துக்கிறோம். அதையும் தாண்டி புனிதமானது. கிண்டல் பண்றீங்களா? பண்ணுங்கடா, நல்லா பண்ணுங்க. அந்த பொண்ணு கூட என்னை சேர்த்து நீங்க கிண்டல் பண்றதை கேட்கும் போதே போதையா இருக்குடா.
என்ன கண்ணு தெரியுமாடா அவளுக்கு? என்ன சிரிப்பு சிரிக்கிறாடா? அவகிட்ட என்னமோ இருக்குடா. அவ வேணும் என் பக்கத்துல, என் கூட வாழ்க்கை பூரா வேணும்னு தோணுதுடா. என்னடா இது, அண்ணன் பொண்ணுங்களை பத்தி பேசினாலே காரி துப்புவாரு. இப்ப என்னவோ கவிஞர் மாதிரி பேசுறாரு. இந்த பொண்ணை நம்ம அண்ணன் எப்போவோ பார்த்துருந்தா ஊருக்குள்ள பல பொண்ணுங்க திட்டும் அடியும் வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கண்ணே. பாண்டியங்கடா வெளியே போயிருக்கானே. வா. வணக்கண்ணே. ம். வணக்கண்ணே. வணக்கம் தம்பி, வாங்க. இருக்கிறத கொடுக்குறேன், வியாபாரம் சரியில்லை, நீங்களே பாருங்க, அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துறேன். தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணே, பணத்தை எண்ணி பார்க்காம பாக்கெட்ல வச்சிட்டீங்க. ஏய், எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லடா. கொடுக்குற மூஞ்ச பார்த்தாலே தெரியாது. அண்ணே என்னடா? அண்ணே, அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டேன். பொண்ணா? சாரிண்ணே, அண்ணி. அது வா, இப்ப சொல்லு. அண்ணி பேர் வந்து. ஏய், பேரை மட்டும் சொல்லாத. அவ பேரை அவ வாயால சொல்லும்போது தான் நான் முத கேட்கணும். பேரை தவிர மற்ற டீட்டெயிலாம் சொல்லு. படிப்பு பிஎஸ்சி, பிடிச்ச கலர் ரெட்டு, பிடிச்ச பூ ரெட் ரோஸ். இந்த ஊருக்குள்ளேயே அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, பேரு கல்பனா. கூட பிறந்தது ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. அண்ணன் ராம் டிராவல்ஸ்னு ஒன்று வச்சிருக்கான். தங்கச்சி இப்போ தான் 12th முடிச்சிருக்கா. அம்மாவும் பாட்டியும் அவங்க கூட இருக்காங்க. அப்பா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். வாத்தி பொண்ணா? அதான் நேர்த்தியா இருக்கா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. யாரா? ஹெட் மாஸ்டர்ண்ணே, அதான் அண்ணியோட அப்பா. வருங்காலம் மாமனார். வாங்கண்ணே. ஏய், பர்சனல் மேட்ரு. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். யாருப்பா நீ? ஏன் என் காலில் விழுகிற? சார், நீங்க தான் சார் என் கடவுள். உங்க காலில் விழாம எப்படி சார்? கடவுளா? என்னப்பா சொல்ற? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியலையப்பா. எப்படி சார் தெரியும்? ஒருத்தர் 2 பேருக்கு வாழ்க்கை கொடுத்தா ஞாபகம் இருக்கும். நீங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அதுதான் ஞாபகம் இல்ல. தம்பி, நீ சொல்றது எதுவுமே வழங்கலையப்பா. ஐயோ சார், என்ன தன்னடக்கம் சார். உங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருக்கும் போது தான் சார் நான் அடக்கம்னா என்னன்னே கத்துக்கிட்டேன். நீ ஏன் ஸ்டூடெண்டா? ஆமா சார், உங்க ஸ்டூடெண்ட்னு நான் பெருமையா சொல்லிக்குவேன். எந்த வருஷம்ப்பா? இந்த செகண்ட் வரைக்கும் சார். நல்லா பேசுற. கத்து கொடுத்ததே நீங்க தானே சார். பாரு, அண்ணன் சிவாஜியே மிஞ்சிருவார் போல இருக்கு. சார், உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? நான் சொன்னாதானே தெரியும். ஓ, நீங்க எந்த ஸ்டூடெண்ட்டையும் அவ்வளவு சீக்கிரமா திட்டவே மாட்டீங்க. ஆனா திட்டினா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சார், ஒரு தடவை நான் எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுதான் சார் என் வாழ்க்கையை மாத்தி போட்டுருச்சு. என்ன சொன்ன? ஒருத்தன் எழுதுறத பார்த்து காப்பி அடிக்கிறது அவன் சாப்பிட்ற எச்ச சோற சாப்பிட்றதுக்கு சமம்னு சொன்னீங்க சார். நானா சொன்னேன்? சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சார். ஆனா என் மனசுல இன்னும் அந்த வடு இருக்கு சார். அந்த வடு தான் சார் இன்னைக்கு என்னை பெரிய ஆளை உருவாக்கி இருக்கு. அன்னைக்கு நீங்க என்னை திட்டினப்போ உங்க மேல எனக்கு கோவம் வந்தது சார். ஆனா இன்னைக்கு அதை நினைச்சா என் மேல எனக்கே கோவம் வருது சார். சார், மீன் தானே சார் வேணும்? எந்த மீன் சொல்லுங்க சார். தம்பி, இருக்கட்டும்ப்பா. முடிஞ்ச விஷயத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு?
இப்போ என்ன பண்ற? பல பேருக்கு பணம் கொடுத்து அவங்க தொழிலுக்கெல்லாம் உதவி செய்யறேன் சார். அதுல கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிறேன். வட்டி தொழில் பண்றத அண்ணன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. உங்க பேரு? தனுஷ். ஆனா நீங்க எப்படினாலும் கூப்பிடலாம் சார். உங்களை மாதிரி மாணவர்களை நல்ல நிலைமையில பார்க்கும்போது தான் எங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன் தம்பி. சார் வாங்க சார், நான் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாப்பா, நான் நடந்தே போயிடுறேன். சார் என்ன மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு உதவி பண்ண ஒரு வாய்ப்பு இல்லப்பா சார். உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்? வேலையா? இதை விட பெருசா எனக்கு எந்த வேலையும் இல்லை சார். வாங்க சார். சார் மீன் வேண்டாப்பா, வாங்க சார். ஓ வழிவிடியா, வாங்க சார். தம்பி உட்காருங்க சார். இனிமே மீன் வாங்க வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், நானே வந்து கூட்டு வரேன்.